Hi dears, good morning. And இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் vlog தான் வந்துட்டு பார்க்க போறோம். And that is என்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டிருக்கேன். லைக் பெண் காணுதல் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்விடேஷன் அண்ட் மண்டபம் பார்த்தது இதெல்லாமே பார்ட் 2 வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு பாருங்க. அண்ட் வெட்டிங் சீரிஸ் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு நான் எல்லா வீடியோஸும் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அண்ட் வெட்டிங் vlogs எல்லாமே இன்னும் ஒரு 5 to 6 வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாமே லைனா நான் அப்லோட் பண்றேன். கண்டினியூவா எல்லாமே பாருங்க. அண்ட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அனார்கலி தான் வந்துட்டு போட்டிருந்தேன். வித் இது ஷாலோட் இருக்கும். ஆன்லைன்ல தான் வந்துட்டு ப்ரீ பிளான்டா வந்துட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாவே எந்திரிச்சு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டார்டட் வித் மை ஸ்கின் கேர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அண்ட் நார்மலா என்னோட டெய்லி வியர் மேக்கப் இருக்கும் இல்லையா வெளியே போனா. ஸோ அதுதான் வந்துட்டு அன்னைக்கு வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் கிளம்பியாச்சு. அண்ட் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப வேண்டியதான். அண்ட் ஃபியான்சி ஃபேமிலிஸ் எல்லாருமே டேரெக்டாக வந்துட்டு ஷாப் வந்துடுவாங்க. அண்ட் எஸ் அண்ட் நம்ம சென்னை சில்க்ஸ் தான் வந்துட்டு போயிருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் காரே நம்ம தான் போய் பார்க் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியே அந்த எலிவேட்டர் மாதிரி அந்த கார் பார்க்கிங் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காரை நம்ம போய் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 8:39 ஐ திங்க் ஸோ அப்பயே வந்துட்டு கடை ரீச் ஆகிட்டோம். ஏன்னா மேரேஜ் ஷாப்பிங்னாலே வந்துட்டு டைம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தட் நாங்கள் மார்னிங் நேரமாகவே வந்துட்டு கிளம்பி அண்ட் ஷாப் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ செக்ஷன் தான் போயிருந்தோம். அண்ட் அங்கே போயிட்டு முகூர்த்தம் செக்ஷன் தனியாக இருக்குல்ல. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கோல்ட் சாரீக்காக நாங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். சில கோல்ட் சாரீஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு அண்ட் அதில் கொஞ்சம் எல்லாமே செலக்ட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ரோஸ் கோல்ட் மாதிரி வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் ஸோ நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கோல்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணனால நான் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஒரு 3 to 4 செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ அது எல்லாமே வந்துட்டு 1 by 1 வந்துட்டு வியர் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ரோஸ் கோல்டு தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். NCS Tamil BGM. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு மஸ்டர்ட் கோல்ட் வித் இந்த ஒரு பர்பிள் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாரீ பார்த்தோம். அண்ட் இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஒன்று வியர் பண்ணும் போதும் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கோல்டு வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப டீப் கோல்டு வந்துட்டு கிடைக்கவே இல்லை. ஸோ எந்த கடையிலுமே. ஸோ ஃபைனலாக இது ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுவுமே வியர் பண்ணி பார்த்துருந்தேன்.
அண்ட் இது லைட்டுக்கு பார்க்கும்போது நல்லா அந்த ஷைனிங் எல்லாம் நல்லா டீப்பாக நல்லா தெரிஞ்சுது. அண்ட் நம்ம வந்துட்டு அவுடோரில் அந்த சன்லைட்டுக்கு கட்டும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே யோசிச்சு பார்த்து தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் பார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கோல்டில் வந்துடும். அண்ட் உள்ள சாரீஸில் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒயிட் சாரியில் வந்துட்டு ஃப்ளாரல் ஃபுல்லாமே வந்துட்டு சாரியில் இருக்கும். அண்ட் அது அவ்வளோ டீப்பாக வந்துட்டு இதில் ஃபோனில் வந்துட்டு தெரியல, உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணால் தெரியும். அண்ட் அது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கோல்டு சாரீ வந்துட்டு வியர் பண்ணி பார்த்துருந்தேன். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் எதுவுமே வந்துட்டு அவ்வளோ ஒர்க் கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு ப்ளைனான சரி மட்டும் வந்து தான் இருந்துச்சு. அண்ட் ஜஸ்ட் வந்துட்டு வியர் பண்ணி பார்க்கலான்னு வந்துட்டு இது வியர் பண்ணியிருந்தேன். எஸ், அண்ட் அதில் ஒரு கோல்டு சாரீ வந்துட்டு செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவருக்கு வந்து இந்த ஒரு வேஷ்டி ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டோம். அண்ட் ஜஸ்ட் அது செலக்ட் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இந்த பட்டு வேட்டி ஷர்ட் தான். ஸோ அது வந்துட்டு சைஸ் பார்த்து எடுத்து முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு சாரீக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாமே லைக் ஃபால்ஸ் வைக்கிறது அண்ட் லைனிங் அண்ட் இன்ஸ்கர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் பார்த்து முடிச்சுட்டு அந்த சாரீ வந்துட்டு பில் போட்டுட்டு அண்ட் முடிச்சு போட்டுறதுக்காக கொடுத்துருந்தோம். எஸ், அண்ட் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ தட் நாங்கள் லஞ்சுக்காக வந்துட்டு போயிருந்தோம். ஸோ நியர்பை வந்துட்டு சரவண பவன் இருந்துச்சு. ஸோ தட் அங்கே போயிட்டு நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ மற்ற எல்லாருமே வந்துட்டு மீல்ஸ் அந்த மாதிரி இருக்குல்லையா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணி அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்டோம். அண்ட் தென் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஷாப் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஹங்கா ஷாப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அண்ட் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்க் ஆப்போசிட்டில் ஜான்வி ஐக்காரில் வந்துட்டு ஷாப் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு லெஹங்காஸ் அண்ட் க்ராப் டாப்ஸ் அண்ட் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் எஸ்டர்டே வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுனால ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருமே இங்கேயே வந்துட்டோம். அண்ட் க்ராப் டாப் செட் லெஹங்காஸ் வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. ஸோ தட் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் போன விலாகில் சொன்ன மாதிரி என்னோட பர்பிள் லெஹங்கா தான் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே வந்து பர்பிள் அண்ட் லாவெண்டர்ஸில் தான் மிக்ஸ் பண்ணி தேடிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சில கலர்ஸும் இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணியும் பார்த்துருந்தேன். அண்ட் வீடியோஸ் வந்துட்டு அலோடு இல்லாதனால ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் அங்கே எடுத்திருந்தேன். அண்ட் அங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு மேட்சிங்காக வந்துட்டு என்னோட ஃபியான்சி அவங்களுக்கும் இந்த கோட் சூட் வந்துட்டு எடுக்க போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் மீன்வைல் ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான சாரீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அண்ட் எனக்கு தேவையான சாரீஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் சில சாரீஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே அகெயின் சென்னை சில்க்ஸில் போய் பார்த்து ஷாப் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அவர் ட்ரீம் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஷாப் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.